السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. وما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم صدق الله العظيم. புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சத்திய பாதையை சற்றும் சகாதங்கள் மற்றும் சத்திய சகாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் இன்னும் இந்த ஆன்லைனுடைய வாயிலாக இந்த பயானை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய வெற்றார் பெருங்கருணை என்றும் என்று நிலவட்டுமாக. ரமலானுடைய மாதங்களிலே முதலாவது ரஹ்மத்தினுடைய பத்திலே நாம் இருக்கிறோம். ரஹ்மத்தினுடைய பத்திலே 5வது நோன்பை நூற்றவர்களாக நாம் இந்த பயானை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் தொழுதிருக்கக்கூடிய 5 தராவீஹ் தொழுகைகளையும் இன்னும் நாம் நோட்டு இருக்கக்கூடிய 4 நோன்புகளையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து நம்மிடத்திலிருந்து அவங்க முடிவானாக இன்னும் நம்மை அவனுடைய ரஹ்மத்திற்கு சொந்தக்காரர்களாக கபூல் செய்வானது. ஆரம்பமாக இந்த உரையை துவங்குவதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா இன்னும் அவருடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த காரியங்களை எல்லாம் எடுத்து நடக்க சொன்னார்களோ அதனை எடுத்து நடப்பவர்களாகவும் எந்தெந்த காரியங்களை விட்டு விலகி வாழச் சொன்னார்களோ அதனை விட்டு விலகி வாழ்பவர்களாகவும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் தொழில் செய்வாங்க. ரமலான் மாதத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். ரமலான் வெறுமன நம்மிடத்திலே வந்தது மற்ற மாதங்களை போல சென்றது என்பதாக இல்லாமல் ரமலானிலே நாம் ஒரு சில விஷயங்களை முக்கியமாக பின்பற்ற வேண்டும். அதிலே முக்கியமானது ஒன்று நேர நிர்வாகம். நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். நேரத்தை சரியாக பயன்படுத்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்திலிருந்து மாதங்கள் 12ஆக வைத்திருந்தாலும் அந்த நேரங்களை ஒரு நாளைக்கு 24 மணி நேரமாக ஆக்கி தந்திருந்தாலும் மனிதர்கள் ஏழை பணக்காரர்கள் வித்தியாசமின்றி எல்லா நபர்களுக்கும் அந்த நேரம் ஒரே நேரம்தான். அதனை பயன்படுத்துவதில் தான் நம்முடைய வித்தியாசம் இருக்கிறது. மற்ற மாதங்களை போல எல்லா நாட்களிலும் எல்லா மாதங்களிலும் உண்டாகதை போல் நாம் வெறுமன இந்த ரமலானிலும் வீணாக சும்மா இருந்து விட்டால் அதற்கென்று ஒரு பயன் இருக்காது. அந்த ரமலானிலே என்னென்ன நேரத்திலே என்னென்ன அமல்களை செய்ய வேண்டும் என்பதாக நாம் ஒரு பட்டியலிட வேண்டும். காலை நேரமாக சஹருடைய நேரத்திலே எழுந்ததுடனே நாம் சஹர் செய்யக்கூடிய நேரத்திலே தஹஜ்ஜத்தை பேணக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்னும் அதற்கடுத்து ஃபஜ்ர் தொழுகை, மற்ற நேரங்களிலே நல்ல அமல்களை கொண்டு இன்னும் எல்லா நேரங்களிலும் அந்தந்த நேரத்திற்கு உண்டான ஒரு அமல்களை நாம் சரிவர பாதுகாத்து அமைத்துக் கொள்ள வேண்டும். சுலைமான் இப்னு ஹம்சா என்ற ஒரு இறைநேசர், அவர் தன்னுடைய 90 வயது வரை இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். வாழ்ந்திருக்கக்கூடிய அவர் 2 தொழுகையை மட்டும்தான் இமாம் ஜமாஅத் இல்லாமல் தனியாக தொழுதிருக்கிறார். அதுவும் கவால்ல அதே தொழுகையினுடைய அதாவினுடைய நேரத்தில் தான் தொழுதிருக்கிறார். 2 தொழுகையை மட்டும் கலா இல்லாமல் அதாவினுடைய நேரத்திலேயே தொழுதிருக்கிறார் என்றால் அவர் நேரங்களை சரியாக எப்படி பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் இங்கே சிந்திக்க வேண்டும். நாம் நம்முடைய மற்ற காலங்களை விட ரமலானுடைய நேரத்திலே நம்முடைய தொழுகைகளையும் மற்ற காரியங்களையும் எப்படி நேரத்திற்கு சரியாக பயன்படுத்துகின்றோமா என்பதை நாம் இந்த இடத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இன்னும் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரமதான் மாதத்திலே அவர்களுடைய குடும்பத்தார்கள்
நீங்கள் கொஞ்சம் உறங்குங்களே என்று சொன்னாலும் கூட ரமலான் முடியட்டும், அதற்கு பிறகு என்னுடைய தூக்கத்தை பார்த்துக் கொள்ளலாம் என்பதாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக நாம் வரலாறுகளிலே காண முடிகிறது. ஆக ரமலானுடைய மாதம் நேரத்தை சரியாக பயன்படுத்துகின்றோமா என்பதாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கடுத்ததாக நாம் ரமலானிலே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் சியாம் அண்டு தியாம், நோன்பு வைத்திருப்பது. சியாம், அந்த நோன்பை அல்லாஹு தஆலா எதை கொண்டு ரோல் மாடலாக நமக்கு ஆக்கியிருக்கிறார். இப்போ ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த தண்ணீரை தேடி அங்க சஃபா மருவாவுக்கு இடையில ஓடினாங்க. அது நமக்கு ஒரு அமலாக அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜிலாக இருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் போன்ற நபர்கள் எல்லாம் கஅபாவை தவாஃப் செய்தார்கள். அதை ஒரு நமக்கு அமலாக ஆக்கியிருக்கிறார். அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கார ஹிராவிலே இப்படித்தான் இருந்தார்கள். அதாவது காலை சஹ்ரினுடைய நேரத்திலே ஆரம்பமாக உணவை உண்ணக்கூடியவர்களாக இருந்து அதற்கடுத்து பிறகு மாலை நேரத்தில் தான் உணவு உண்ணுவார்கள். எதையும் சாப்பிடாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அதனை நம்முடைய உம்மத்திற்கு ஒரு சுன்னத்தாக, ஒரு அமலாக, மறுமை வரை, கியாமத் வரை மக்கள் அதனை பயன்படுத்த வேண்டும் என்பதாக நோன்பென்று அல்லாஹு தஆலா ஆக்கி அதனை நம்முடைய உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா ஆக்கி தந்திருக்கிறான். ஆக நாம் இந்த நோன்பு பிடிக்கக்கூடிய மாடல் காலை சஹ்ர் நேரத்திலே உணவு உண்டு மாலை வரை எதுவும் உண்ணாமல் பிறகு நோன்பு திறக்கக்கூடிய மாடல் என்பது நம்முடைய கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கார ஹிராவிலே பயன்படுத்திய அந்த அமல் என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நோன்புகளை யாரெல்லாம் விடலாம் என்பதை நாம் இங்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். நோன்புகளை விடக்கூடிய முடியாத சூழ்நிலை உண்டான ஒரு சில நபர்கள், அதாவது பிரயாணம் செய்யக்கூடிய நபர், இன்னும் நோயாளி, இன்னும் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண், அல்லது குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய், கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்க்கும் மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி நீங்கள் இந்த செயலை செய்யாமல் இருந்தால் அந்த குழந்தைக்கோ அல்லது கர்ப்பிணி பெண்ணுக்கும் ஏதாவது உயிருக்கு இடையூறு ஏற்படும் என்ற அவர்களுடைய அறிவுறுத்தல் இருந்தால் அவர்கள் நோன்பு விடுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. அது விடுவது, அந்த ஆரோக்கியம் மீண்டு வந்து விட்டால் நோயாளி திரும்பி அந்த நோன்பை தொலா செய்ய வேண்டும். அதே போலவே பிரயாணி ஊருக்கு திரும்பி வந்து விட்டால் விட்ட நோன்பை மற்ற நாட்களிலே, ரமலான் அல்லாத மற்ற நாட்களிலே தொலா செய்ய வேண்டும். அதே போலவே இந்த கர்ப்பிணி பெண்ணும் அந்த பால் கொடுக்கக்கூடிய தாயும் நோன்பை விட்டால் அந்த நோன்பை என்ன செய்ய வேண்டும், தொலா செய்ய வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுவே திரும்ப நோயாளிக்கு குணம் என்றது, நோயாளிக்கு அவர்களுக்கு வாழ்வு முழுவதும் குணம் அளிக்கப்படாது, அவருக்கு உடல்நிலை சரியில்லாமலாகவே தான் இருக்கும் என்பதாக நாம் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அவர் அந்த நோன்பிற்கு பதிலாக ஃபித்யா கொடுக்க வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஆக நோன்பு என்பதை நாம் சரிவர பயன்படுத்த வேண்டும். அந்த நோன்பிலே நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த நோன்பை சரியாக பயன்படுத்தியதன் மூலமாகத்தான் நமக்கு அந்த நோன்பு பிரயோஜனம் அளிக்கும். நாம் நோன்பு நோக்கக்கூடிய நேரத்திலே பசியை உணர்ந்தவர்களாக, ஏழைகளுடைய உணவு தேவையை எப்படி அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்களோ அந்த பசியை உணர்ந்தவர்களாக நோன்பு வைக்க வேண்டும். ஆனால் நாம் நோக்கக்கூடிய நோன்போ சஹருக்கு என்ன வேணுங்கிறத நம்ம இப்ப மதிய நேரத்திலிருந்தே என்ன செஞ்சிருக்கோம், ஷெட்யூல போட்டிருக்கோம் இல்லையா. அடுத்த நாள் என்ன சஹருக்கு செய்ய போறோங்கிறது இன்னைக்கே ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கோம். அப்படி என்னெல்லாம் சாப்பிட வேணுங்கிறத நம்ம விதவிதமா ஐடியா பண்ணி வைக்கிறோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், எந்த நபர் வயிறு நிரம்ப புசித்து விடுகிறாரோ அவர் இபாதத்தினுடைய சுவையை அடைய மாட்டார், இபாதத் வணக்க வழிபாடுகளுடைய இன்பத்தை பெற்றுக்கொள்ள மாட்டார் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆக நம்முடைய நோன்பு என்பது, நம்முடைய சஹர் நேரத்திலே உணவு சாப்பிடக்கூடியது என்பது பசியை உணர்ந்தவர்களாக, ஏழைகளுடைய அந்த தன்மையை உணர்ந்தவர்களாக நம்முடைய நோன்பையாக்க வேண்டும். இன்னொன்று சியாம் அண்டு தியாம், இரவு நேர தொழுகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், யார் ரமலான் முழுவதும் ஈமானோடு வணங்கி இறைவனை நின்று வணங்கி பகலிலே நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனிடத்திலே சொர்க்கம் உண்டு, நிறைய வெகுமதி உண்டு என்பதாக எல்லாம் சொல்லித் தருவார்கள். அப்போ
சியாமும் இருக்க வேண்டும், கியாமும் இருக்க வேண்டும், தொழுகையும் இருக்க வேண்டும். நாம் இரவு நேரத்திலே தொழுகக்கூடிய தராவிஹ் தொழுகைகள், இன்னும் தஹஜ்ஜுதினுடைய தொழுகைகள், இரவு நேரத்துல என்னவெல்லாம் தொழுகைகள் தொழுகின்றோமோ அது எல்லாம் நாம் செய்ய வேண்டும் ரமலானுடைய நேரத்திலே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டு சொல்கிறார்கள், தராவீஹ் தொழுதவர்களுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது, முதலாவது நாள் எந்த நபர் தராவீஹ் தொழுகையை தொழுது விடுகிறாரோ அந்த நபருக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாலகனை போக ஆக்கி தருகிறார் என்பதாக சொல்லுகிறார்கள். இரண்டாவது நாள் யார் தராவீஹ் தொழுகைகளையும் தஹஜ்ஜுத் தொழுகைகளையும் இரவு நேர தொழுகைகளை தொழுது விடுகிறாரோ அந்த நபருக்கும் அவருடைய பெற்றோருக்கும் அல்லாஹ் தஆலா அவருடைய பாவத்தை மன்னித்து தருகிறார் என்பதாக சொல்லி தருகிறார்கள். மூன்றாவது நாள் யார் தொழுகிறார்களோ அந்த நபருக்கு அரிசியினுடைய கீழே உண்டான ஒரு மடக்கு, உங்களுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, நீங்கள் சந்தோஷமாக அமல் செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார் என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி தருகிறார்கள். நான்காவது நாள் அந்த நபர் தராவீஹை தொழுதிருந்தால், தராவீஹ் தொழுகைகளை இன்னும் இரவு நேர தொழுகைகளை அமல்களை செய்திருந்தால் அவருக்கு 4 வேதம், தௌராத், இன்ஜீல், ஜபூர், குர்ஆன் ஆகிய 4 வேதங்களையும் ஓதிய நன்மை கிடைக்கிறது. ஐந்தாவது நாள் ஒரு நபர் இரவு நேர தொழுகைகளையும் தராவீஹையும் தொழுதிருந்தால் அல்லாஹ்விற்கு பிரியமான 3 பள்ளிகளிலே இபாதத் செய்த நன்மைகள் அவருக்கு கிடைக்கிறது. அதாவது மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா, அதாவது பைத்துல் முகத்தஸ். இப்படி 3 பள்ளிகளிலும் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள், மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழுதால், அதாவது கஅபத்துல்லாஹ்வுடைய பள்ளியிலே தொழுதால் ஒரு ரக்அத்திற்கு 1,00,000 நன்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளியாக இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் நபவியிலே தொழுதால் ஒரு தொழுகைக்கு 50,000 நன்மை. அதே போலவே மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸிலே தொழுதால் ஒரு தொழுகைக்கு 25,000 நன்மை என்பதாக ஹதீஸ்களிலே காண முடிகிறது. இந்த எல்லா நன்மையும் 5வது நாள் தராவீஹ் தொழுகை தொழுதவர்களுடைய நன்மைகளுடைய பட்டியலில் சேர்க்கப்படும். 6வது நாள் யார் தராவீஹ் தொழுகையை தொழுகிறாரோ அவர் கஅபத்துல்லாஹ்விற்கு நேர் மேலாக 6வது வானத்திலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதே மஅமூர் என்று மலக்குகளுடைய பள்ளி ஒன்று இருக்கும். அதனை தவாஃப் செய்ததனுடைய நன்மைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. 7வது நாள் தராவீஹ் தொழுகையை தொழுதவருக்கு வானம் பூமியில் உண்டான எல்லா வஸ்துக்களும் அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகிறது. 8வது நாள் தராவீஹ் தொழுகையையும் இன்னும் இரவு தொழுதவர்களுக்கு இப்ராஹிம் நபியினுடைய ஒரு நாளினுடைய நன்மை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்து விடுகிறான். 9வது நாள் தராவீஹ் தொழுகையும் மற்ற அமல்களையும் செய்யக்கூடியவர்களுக்கு மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு நாளினுடைய நன்மை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்து விடுகிறான். 10வது நாள் தராவீஹ் தொழுகையை தொழுதவர்களுக்கும் இரவு நேர தொழுகையை தொழுதவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்கும் பொழுது இம்மை மறுமையினுடைய எல்லா விதமான நலவுகளும் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 11வது நாள் தொழக்கூடியவர்களுக்கு மரணிக்கும் போது எல்லா விதமான பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நாவிலே கலிமாவோடு மரணம் அடைவார் என்பதாக இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள். 12வது நாள் தராவீஹை தொழுபவர்களுக்கு அவருடைய முகம் சந்திர பிரகாசம் போல பிரகாசிக்கும் என்பதாக நாளை மறுமையிலே பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதாக சொல்லித் தருகிறார்கள். 13வது நாள் தொழுபவர்களுக்கு மறுமையில உண்டான எல்லா விதமான தீங்குகளை விட்டும் அவர்கள் பாதுகாப்பு பெற்றவர்களாக இருப்பார்கள் என்பதாக சொல்லித் தரப்படுகிறது. 14வது நாள் தராவீஹ் தொழுகையும் மற்ற இரவு நேர தொழுகை தஹஜ்ஜுத் போன்றவர்களை தொழுதவர்களுக்கு மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சாட்சியாளராக ஆக்கி நல்லவர் என்பதற்கு சாட்சியாளராக ஆக்கி தருகிறான் என்பதாக சொல்லப்படுகிறது. 15வது நாள் தராவீஹ் தொழுகையும் மற்ற தொழுகைகளில் தொழுபவர்களுக்கு தியாமை நின்று வணங்குபவர்களுக்கு அரிசியினுடைய புருஷனுடைய எல்லா மலக்குமார்களும் அவர்களுடைய அரிசி சுமக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய குர்சியை சுமக்கக்கூடிய எல்லா மலக்குகளும் அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்புகள் தேடுகிறார் என்பதாக சொல்லப்படுகிறது. 16வது நாள் தராவீஹ் தொழுதவர்களுக்கு நரக விடுதலை கிடைத்து விடுகிறது என்பதாக சொல்லப்படுகிறது. 17வது நாள் தராவீஹ் தொழுகையை தொழுதவர்களுக்கு நபிமார்களுடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுக்கிறார் என்பதாக சொல்லப்படுகிறது. 18வது நாள் தராவீஹ் தொழுகையை தொழுதவருக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய ரஹமத்தை அதிகப்படுத்தி அவருக்கு ரிஸ்கிலே விசாலத்தனத்தை, ராகத்தான ரிஸ்கை அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் தருகிறான் என்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் 19வது நாள் தராவீஹ் தொழுகையை தொழுதவருக்கு அவருக்கு அவருடைய அந்தஸ்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே உயர்த்தப்படுகிறது என்பதாக சொல்லித் தரப்படுகிறது. 20வது நாள் தராவீஹ் தொழுகையை தொழுதவருக்கு ஷுஹதாக்கள் சாலிஹீனுடைய அந்தஸ்துகள் கொடுக்கப்படுகிறது என்பதாக சொல்லித் தரப்படுகிறது. 21வது நாள் தராவீஹ் தொழுகையை தொழுதவருக்கு
அவருக்கென்று அல்லாஹ் தஆலா நூறால் ஆன ஒளியினால் ஆன மாளிகையை சொர்க்கத்திலே கட்டித் தருகிறான் என்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் 22வது நாள் தராவீஹ் தொழுகை தொழுதவருக்கு அல்லாஹ் தஆலா எல்லா விதமான கவலையை விட்டும் நீக்குவதற்கு அவன் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான் என்பதாக சொல்லப்படுகிறது. 23வது நாள் தராவீஹ் தொழுகையை தொழுதவருக்கு சொர்க்கத்திலே ஒரு ஊரை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருகிறான் என்பதாக சொல்லப்படுகிறது. 24வது நாள் தராவீஹ் தொழுகையை தொழுதவருக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய 24 விதமான துஆக்களை அங்கீகரிக்கிறார் என்பதாக சொல்லப்படுகிறது. 25வது நாள் தராவீஹ் தொழுகையும் மற்ற இதர தொழுகைகளையும் தஹஜ்ஜுகளையும் இரவு நேர தொழுகையும் கியாமுல் லைல் போன்ற நிறைய இரவு தொழுகைகளை தொழுபவர்களுக்கு கபரிலே வேதனைகள் எதுவும் இருக்காது, வேதனையை விட்டு பாதுகாப்பு பெற்றவராக ஆகிவிடுகிறார் என்பதாக சொல்லி தரப்படுகிறது. 26வது நாள் தராவீஹ் தொழுகையை தொழுதவருக்கு 40 வருடம் அவர்கள் அமல் செய்தால் என்ன நன்மை அல்லாஹ் தஆலா கொடுப்பானோ அந்த நன்மைகளை தருவதாக சொல்லப்படுகிறது. 27வது நாள் தராவீஹ் தொழுகை, அதாவது லைலத்துல் கத்ருடைய நாள் என்று தராவீஹ் தொழுகையும் மற்ற அமல்களையும் எல்லா அமல்களையும் செய்யக்கூடியவர்களுக்கு சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாதத்தை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தருகிறான். 28வது நாள் தராவீஹ் தொழுகையை தொழுதவருக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய 8 சொர்க்கங்களிலும் எங்கு வேண்டுமானாலும் சென்று அவருடைய செயல்களை செய்து கொள்வதற்குண்டான பாக்கியம் வழங்கப்படுகிறது என்பதாக சொல்லப்படுகிறது. 29வது நாள் தராவீஹ் தொழுகையை ஒரு நபர் தொழுதிருந்தால் அந்த நபருக்கு 100 மக்பூலான அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜினுடைய நன்மையை கொடுக்கப்படுகிறது என்பதாக சொல்லி தரப்படுகிறது. 30வது நாள் ஒரு நபர் தராவீஹ் தொழுகைகளில் மற்ற இரவு நேர தொழுகை தஹஜ்ஜுத் போன்ற அமல்களை செய்திருந்தால் அந்த நபருக்கு அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதி என்னவென்றால், ஹதா அப்தி, இவன் என்னுடைய அடிமை, இவன்தான் என்னுடைய அடிமை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, இது நீ சொர்க்கத்திலே என்னவெல்லாம் நினைக்கிறாயோ அதனை செய்து கொள், சல்சபீல் என்ற அந்த நீரினுடைய நேரத்திலே நீ நீராடிக்கொள், குளித்துக்கொள், இன்னும் நீ கௌசனுடைய தடாகத்தில் இருந்து நீர் அருந்திக்கொள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, நீதான் என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய ரப்பு என்பதாக சொல்கின்றான் என்பதாக சொல்லி தரப்படுகிறது. என்றால் அந்த இரவு நேர தொழுகைகளினுடைய தராவீஹ் போன்ற அமல்களுடைய விஷயங்களுடைய பலன்கள் எப்படி கிடைக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். அப்போ ஒண்ணு நேரம் விஷயம், அடுத்தது சியாம் என்பது தெரியாம. இது மட்டுமல்ல, பாவ மன்னிப்பை இந்த ரமலானுடைய காலங்களில் அதிகப்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரும் பொழுது ரமலானை 3 பங்காக ஆக்கி தந்திருக்கிறார்கள். அதிலே ஒன்று பாவ மன்னிப்புக்கென்று ஒரு 10 தந்திருக்கிறார்கள். அப்ப ரமலானுடைய காலத்திலே நோன்பு வைத்திருக்கக்கூடிய நாம் பாவத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக, பாவ மன்னிப்பை தேடுபவர்களாக ஆகும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள், ஒரு மனிதன் 20 வருடம் இறைவனை வணக்கத்திலேயே வணங்கிக் கொண்டிருக்கிறான். அதற்கடுத்து 20 வருடம் இறைவனை மறந்து எல்லா அமல்களையும் விட்டு திரும்ப சென்று விடுகிறான். அந்த நபர் ஒரு ரமலானிலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டு அல்லாஹ்விடத்திலே நெருங்கி வந்தால் அல்லாஹ் தஆலா அந்த நபரை 70 தாயை விட மிக சிறந்த இரக்க குணம் உண்டானவன், மன்னிக்கக்கூடிய தயாளம் உண்டானவன் அல்லாஹ் தஆலா அந்த நபரை 20 வருடம் அமல் செய்து விட்டு 20 வருடம் அமல் செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு அல்லாஹ் தஆலா அவர் ரமதானிலே திரும்பி வந்து விட்டால் அல்லாஹ் தஆலா அவர்களை கபூல் செய்து விடுகிறார் என்பதாக, அவர்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறார் என்பதாக ஹதீசுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அந்த பாவ மன்னிப்பு என்பது இந்த ரமதானிலே நாம் முக்கியமாக ஒன்றை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக குர்ஆன் ஓதுவதை முக்கியமான விஷயமாக இந்த ரமதானிலே ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நோன்பு வந்துவிட்டால் 90 குர்ஆன்களை ஓதி முடிப்பார்களாம். இன்னும் மற்ற இமாம் அபூ ஹனீஃபா இமாம் இது போன்ற முக்கியமான இமாம்கள் எல்லாம் 60 குர்ஆன்களுக்கு அளவிற்கு உண்டான அளவு குர்ஆனை ஓதி முடிப்பார்களாம். 60 குர்ஆன்களை ஓதி முடிப்பார்களாம். ஒரு நாளைக்கு 2 குர்ஆன். ஷாஃபி இமாம் ஒரு நாளைக்கு 3 குர்ஆன். இப்படி எத்தனையோ இமாம்கள் எத்தனையோ குர்ஆன்களை ஓதி முடிக்கிறார்கள். குர்ஆன் இறங்கிய மாதம் அல்லவா, நாமும் என்ன செய்ய வேண்டும்? அதிகமான முறையில் குர்ஆன்களை ஓதி முடிக்க வேண்டும். ஏதோ நம்முடைய உஸ்தாதுமார்கள் நமக்கு கற்றுத் தருவார்கள். ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பின்னாலும் முன்னாலும் ஒவ்வொரு ஜுஸுக்களை ஓத வேண்டும். அப்போ ஒரு நாளைக்கு 10 ஜுஸு, அப்போ 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடியும். அப்படி இல்லையா, நமக்கு ஒரு 10 நாளைக்காச்சு
ஒரு குரானை முடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லையா? அப்படி 10 நாளைக்கு ஒரு குரான் முடிச்சா ரமதான் முழுவதிலும் 3 குரான் சொல்லுவாங்க. அப்படி இல்லையா? ஒரு 15 நாள். அப்படி இல்லையா? கடைசிக்கு ரமதான்ல முழுவதும் ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ்னு ஓதனோம்னா 30 நாள்ல என்ன செய்யும்? ஒரு குர்ஆன்ங்கிறது பரிபூர்ணமா. இப்போ குர்ஆன் ஓதுவதனுடைய விஷயங்களில் ஆர்வம் எடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனை ஓத வேண்டும். இன்னும் துஆவினுடைய விஷயத்துல நாம கவனமா இருக்கணும். நோன்பினுடைய காலத்துல துஆவினுடைய விஷயத்துல என்ன செய்யணும்? நாம கவனமா இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், 3 பேர்த்தினுடைய துஆவை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறது இல்லை? தட்டுறதே இல்லை. ஒன்று இமாம் ஆதில், நீதமான அரசர். இன்னொன்னு மதுலும், அநீதம் இழைக்கப்பட்டவருடைய துஆ. மற்றொன்று சாயில், அவர் நோன்பாடியாக இருக்கக்கூடியவர். இந்த ஃபித்ரத்துக்கு அவருடைய நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில், அதாவது நம்ம மெயினா என்ன செய்யணும்? துஆவை எல்லா நேரத்திலும் அதிகப்படுத்தணும். மற்ற நோன்களுடைய பகுதிகளில் எல்லா நேரத்திலையும் குறிப்பா என்ன செய்யணும்? நோன்பு திறப்பதற்கு முன்னால் உண்டான துஆவிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். நாம பெரும்பாலும் அந்த நேரத்துலதான் என்ன செய்வோம்? பள்ளிக்கு போயிட்டு நோம்பு திறக்கிறோங்கிற பேர்ல நம்ம நோம்பு திறக்கிறதுக்கு நம்ம இபாதத்து செய்யலாம், நம்ம தொழுதுட்டு டக்குன்னு நோம்பு திறந்துட்டு தொழுக போலாங்கிற நல்ல இடத்துலதான் போவோம். ஆனாலும் அந்த இடத்துல என்ன செய்வாங்க? ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு ஷைத்தானுடைய வேலைகள் நடந்து அந்த நேரத்துல பேச்சுக்களுடைய சப்தம், அந்த பொருள் எனக்கு வரல, உனக்கு வரல, அதுவா இதுவா அப்படி இப்படின்னு தேவையில்லாத அந்த நேரங்களை நம்ம வீணடிச்சோம். அப்படிங்கிற அந்த வீணடிக்கக்கூடிய நபர்கள் நம்ம இல்லாம நம்மளை பாதுகாக்கணும். அப்ப என்ன செய்யணும்? அந்த நோன்பினுடைய நேரங்கள்ல நம்ம அதிகமான துஆக்களை செய்து அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டுத்தர வேண்டும். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க ரமலான்ல எப்ப லைலத்துல் கத்ருங்கிறத எனக்கு நீங்க கற்றுத் தர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லம்மா, அது ரமலான்ல ஒரு நாள் அதை நான் கற்றுத்தர மாட்டேன். சரி, அப்படி வந்தா நான் என்ன துஆ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா அப்படிங்கிற ஃபஅஃபு அன்னி அப்படிங்கிறது தனியா ஓதக்கூடிய நேரத்துல, ஃபஅஃபு அன்னாங்கிறது கூட்டாக ஓதக்கூடிய நேரத்துல. இப்போ இந்த துஆவை அதிகமா அல்லாஹ்ட்ட கேளுமா. இன்னொரு துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தராங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபிய வல் முஆஃபாத் அத்தாயிமா அப்படிங்கிற துஆவை நீங்க செய்யுமா. அதிகமா கேளு ஆயிஷாங்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அப்போ ரமலான்ல நம்ம என்ன செய்யணும்? அதிகமா துஆ செய்யணும். ரமலான்ல பொதுவா துஆ செய்யறதை விட இந்த ஃபித்ரத்துக்கு, அதாவது அவர் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல ஒரு நோன்பாளி அதிகமா துஆ செய்யணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா நோன்பாளியினுடைய துஆவை ரொம்ப நேரத்துல சீக்கிரமா அங்கீகரிச்சிடலாம். அந்த நோன்பினுடைய பலனை அந்த அங்கீகரிப்பதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ரமலானுடைய காலகட்டத்துல நாம் என்ன செய்யணும்? தான தர்மங்களை அதிகமா செய்யணும். தான தர்மங்கள், அதாவது சதக்காக்களை அதிகப்படுத்த வேண்டும். ஜக்காத்துகளை நாம் கடமையானவைகளை கொடுக்கின்றோம். கடமையானவைகளை கொடுப்பதிலும் காட்டிலும் அதிகமான முறையிலே சதக்காக்களை அதிகப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்விலே அந்த ரமலானை பயன்படுத்தியவர்களே நாம் உட்படுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி அந்த காலத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே, அந்த நேரத்திலே ஊரிலே யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு உணவுகள் தேவைப்படுகிறது என்பதாக அவர்கள் கணக்கெடுத்து அவர்களுடைய வீட்டினுடைய வாசலில் வைத்துவிட்டு வருவார்கள். அவர்களுடைய மரணத்திற்கு பிறகுதான் தெரிந்தது, இவர்தான் 100 குடும்பங்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உணவுகளை வைத்து சென்றிருக்கிறார் என்பதாக. அப்படி தான தர்மங்களை செய்திருக்கிறார்கள் சஹாபாக்கள், நல்லடியார்கள். அப்படிப்பட்ட அமல்களை நாம் வாழ்விலே செய்யவில்லை என்றாலும் சஹ்ரதி அல்லாஹு தஆலா அவர்கள் போன்ற நபர்கள் தன்னால் முடிந்த ஏழையான சஹாபியாக இருந்தாலும் அவர்களால் முடிந்த சதக்காக்களை, தான தர்மங்களை இந்த ரமலானிலே செய்வார்கள். இன்னும் இந்த ரமலானிலே நோன்புகளிலே நோன்பாளிகள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் தக்வா, இறையச்சம். நம்ம மற்ற காலத்துல எப்படி நோன்பு இல்லாமல் இருக்கும் பொழுது நம்மளுடைய கண்களை கொண்டும், காதுகளை கொண்டும், கைகளை கொண்டும், கால்களை கொண்டும், இன்னும் நம்மளுடைய உள்ளங்களை கொண்டும் எப்படி நாம சாதாரண விஷயங்களை செய்து விடுகின்றோமோ, தவறுகளை செய்து விடுகின்றோமோ, அதனை போன்ற உண்டான ஒரு உள்ளமாக, அதாவது கண்களை கொண்டு கெட்டதை பார்க்கக்கூடிய கண்களாக, காதுகளை கொண்டு கெட்டதை கேட்கக்கூடிய கண்களாக, உள்ளங்களை கொண்டு கெட்டதை சிந்திக்கக்கூடிய உள்ளங்களாக, கைகளை கொண்டு கெட்டதை செய்யக்கூடிய உள்ளங்களாக, கைகளாக, கால்களை கொண்டு கெட்டதுக்காக நடக்கக்கூடிய கால்களாக,
இந்த ரமலானுடைய நேரத்திலே நம்மளுடைய உடல் உறுப்புகளும் உள்ளங்களும் ஆகிவிடக்கூடாது. ஏனென்றால் தக்குவாவோடு இருக்க வேண்டும். அதாவது ஹதீசுகள்ல காணப்படுவது எத்தனையோ நபர்கள் வெறுமன தாகித்தும் பசித்தும் இருக்கிறார்கள் தவிர இவர்களுடைய நோன்புகளிலே இறைவனுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை என்பதாக சொல்லித்தரப்படுகிறது. அதே போலவே ரமலானுடைய காலகட்டங்களிலே நாவை பாதுகாக்க என்ன செய்யணும்? அமைதியா இருக்கணும். எந்த வீணான பேச்சையும் பேசிடக்கூடாது. அதை நல்ல அமல்களை செய்யணும், துக்கிட செய்யணும், மாணவர்கள் நல்ல அமல்களை செய்யணும். இல்லையா அமைதியா இருக்கணும். உபகிருதிகளாகிறார்கள் அவர்கள் ரமலானுடைய காலமும் சரி மற்ற காலமும் சரி என்ன செய்வாங்களாமா? வாயில ஒரு சின்ன கல்லை போட்டுருப்பாங்களாம். ஏன்னா வீணானதை பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஏதாவது அவசியமான முக்கியமான விஷயம் பேசுறதாக இருந்தால் சின்ன பொடி கல்லை எடுத்துட்டு அப்புறம் பேசுவாங்கிறது நம்ம வரலாறுகள்ல காண முடியும். அப்போ நாவை பாதுகாக்க வேண்டும். வீணான விஷயங்களை என்ன செஞ்சிடக்கூடாது, நாம பேசிடக்கூடாது. இன்னும் இந்த ரமலானுடைய காலகட்டத்திலே அதிகமாக நாம் என்ன செய்யணும்? நாம எல்லா அமல்களையும் செய்வதை போல நம்முடைய சகோதரர்களுக்கு தேவையான விஷயத்திலே நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு அதாவது நமக்கு ஒரு விஷயம் தேவையாக இருந்தாலும் பிறருக்கு அந்த விஷயத்திலே முக்கியத்துவம் கொடுத்து நாம் அவர்களுக்கு அதை செய்ய வைக்க வேண்டும். எர்மூக் போர்க்களத்திலே அவர்கள் மரணத்தினுடைய தருவாயிலே தண்ணீர் தண்ணீர் என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு கொடுக்கும் பொழுது அதற்கு பக்கத்திலே ஒரு சஹாபி கேட்டார் என்பதற்காக வேண்டி மரணத்தினுடைய நேரம் இருந்தாலும் அந்த சஹாபி என்ன செய்தார்? பிறரை தேர்ந்தெடுத்து அவருக்கு கொடுங்கள் என்பதாக சொல்லியிருந்தார் என்றால் நாம் அந்த விஷயங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதே போலவே அவர்களைப் போலவே நாமும் என்ன செய்ய வேண்டும்? மற்ற நபர்களுக்கு என்ன தேவையோ அவர்களுக்கு உண்டான தேவைகளை நாம் நிறைவேற்றி கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் அந்த ரமலானுடைய காலகட்டத்திலே நாம் முக்கியமான விஷயமாக ஒன்றை கருதும் பொழுது சொல்லுவான், அதாவது அந்த நல்லவர்கள் என்ன செய்வாங்க? சஹருடைய நேரத்துல இஸ்திக்ஃபார் செய்வாங்க. சஹர் நேரத்துல எந்திரிக்கிறோம், அந்த நேரத்துல வெறுமனே சாப்பிட்டு மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அந்த நேரத்துல சஹருடைய உணவு சாப்பிட்டு நேரம் கிடைக்கக்கூடிய நேரத்துல தஹஜ்ஜத்தையும் தொழுகணும். தஹஜ்ஜத்தையும் தொழுதுட்டு நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலா சொல்ற வார்த்தைக்கு என்னங்க? அல்லாஹ்வை இஸ்திக்ஃபார் செய்யணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ்ங்கிற வார்த்தைகளை செய்யணும். இன்னும் ஸலவாத்துகளை அந்த நேரங்களில் ஒதுக்கணும். இப்படி எல்லாம் நாம ரமலானுடைய காலகட்டத்தை நல்ல விதத்திலே பயன்படுத்தும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த ரமலானை என்னவாக ஆக்குவான்? நமக்கு பாக்கியம் உண்டானதாக ஆக்குவான். இன்னும் அந்த ரமலான் நமக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக, நமக்கு சாதகமாக சாட்சி சொல்லக்கூடியதாக ஆக்குவான் என்பதிலே எந்த ஒரு விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் தஆலா இந்த எல்லா விஷயங்களையும் கேட்ட எல்லா ரமலானுடைய நாம் கவனிக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா நாம் சரிவர பேணி நடப்பவர்களாக ஆக்கியல் புரிவானாக. آمين آمين الحمد لله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم بارك لنا في تجارتنا وفي معاملاتنا وفي زراعتنا في حرفتنا وفي أرضنا وفي مكاننا وفي دكاننا في سائر أعمالنا في تقواك وتقواك يا رب العالمين. يا الله ربي رحماني எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து ரப்பே. என்னுடைய சொந்தபந்தங்களுடைய சித்தாந்தமார்கள் எல்லா நபர்கள் ரப்பே எங்களிடத்திலே ஓதியவர்கள் ஓதிக்கொண்டிருப்பவர்கள் முஸ்லிம்கள் எங்களிடத்திலே வசித்தவர் அனைத்து நபர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னித்து புரிவாயாக. அல்லாஹ்வுடைய ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த சுன்னத்தான வழிமுறையை பின்பற்றி நடப்பதற்கு உண்டான நல்ல நசீபை நீங்கள் தருவாயாக. அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே ரமலானை சரிவர பயன்படுத்தியவர்களாக புரிவாயாக. அல்லாஹ் ரமலானிலே ரஹ்மத்தினுடைய பத்திலே ரஹ்மத்தை பெற்றவர்களாகவும் வர இருக்கக்கூடிய மகஃபிரத்தினுடைய பத்திலே மகஃபிரத்தை பெறுபவர்களாகவும் அதற்கடுத்து மூன்றாவது பத்திலே 5 சொர்க்கத்தினுடைய பிரவேசத்தை பெற்றவர்களாக எங்களையும் உள்ள ஜூமினுடைய பணிக்காக பணிக்கக்கூடிய எல்லா நபர்களையும் இதனை கேட்கக்கூடிய ஆன்லைனை கேட்கக்கூடிய எல்லா நபர்களையும் செய்வாயாக. அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இந்த அமலுக்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்கள் உங்கள் அனைவருடைய
குடும்பத்திலும் ரப்பே எல்லா விதமான கயிறு பறக்கத்துகளையும் உண்மையிலும் மறுமையிலும் ரப்பே நீயே நிலைநிறுத்த தருவாயாக. அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே ஒரு நிம்மதியான வாழ்வை தருவாயாக. கடன் இல்லாத வட்டி இல்லாத வாழ்வை தருவாயாக. அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே மருத்துவமனைகளை சிரமங்கள் சிரமங்கள் மருந்து மாத்திரம் கடுமையாக வாழக்கூடிய வாழ்க்கை ரப்பே அனைத்திலும் பாதுகாப்பு எழுவாயாக. அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே ஈருலகத்திலும் வெற்றியாக செய்வாயாக. மரணத்திற்கு முன்னால் நசீபாக்குவாயாக. இதமான அல்லாஹ் ஷரீஃப் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். இந்த ஸலாத்து வஸ்ஸலாமும் சொல்லும் வாக்கியங்களை ஆரோக்கியமுள்ள காலகட்டத்தில் நிரப்பமாக பெறுவாயாக. அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்கள் உஜோகனுடைய அமலிற்காக வேண்டிய ரப்பே பாடுபடக்கூடிய எல்லா மக்களுக்கும் ரப்பே நீயே அதனுடைய பிரதிபலனை ஈரோடகத்திலும் தந்தல் புரிவாயாக. அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் பங்கேற்று புரிவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم.